அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் தற்போது கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி பயிற்சியாக உள்ளார். அதோடு சிம்ம ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிரன் புதன் பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளதால் 3 கிரகங்களின் சேர்க்கையால் எந்தெந்த ராசிக்கு பொற்காலம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது, சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 1 மாத காலம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் ஆவணி மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஏனெனில் நவகிரகங்களின் அரசனான சூரிய பகவான் ஆட்சி பெற்று சிம்மத்தில் சஞ்சரிக்க உள்ளார். அதோடு புதனுடன் சேர்ந்து புத ஆதித்ய யோகமும் சுக்கிரனுடன் சேர்ந்து சுக்கிராதித்ய யோகத்தையும் உருவாக்குகின்றன. அதோடு 3 கிரகங்களின் சேர்க்கையால் யோகமும் பெரிய சுப தாக்கத்தையும் ஏற்படுத்த இருக்குது. இந்த ஆவணி மாதத்தில் செல்வம், திருமண யோகத்தை பெற உள்ள ராசிகள் யாராருன்னு நாம் பார்க்க போகிறோம். தமிழ் மாதங்களில் ஒவ்வொன்றுக்கும் தனி முக்கியத்துவம் உண்டு. சித்திரை தொடங்கி பங்குனி வரை பல்வேறு விசேஷங்கள் வருவதுண்டு. அதிலும் சில மாதங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. ஆடி போய் ஆவணி வந்தால் நன்மை கூடி வரும் என்பதைப் போல ஆவணி மாதம் மிக சிறந்த மாதமாக கருதப்படுது. ஆடியில் சில நிகழ்ச்சிகள் செய்ய மாட்டாங்க. ஆவணி தொடங்கியதும் உடனே அந்த நிகழ்ச்சியை வைத்து விடுவாங்க. ஆவணி மாதத்தில் கிரக பிரவேசம் செய்தால் அந்த வீட்டில் நீண்ட நாள் தங்கலாம். திருமணம் செய்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும். விவசாயத்திலும் ஆவணி மாதம் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது. ஆடிப்பட்டம் தேடி விதைக்கும் விவசாயிகள் ஆவணி மாதத்தில் சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதுடன் ஒட்டுமொத்த வேளாண் மக்களும் தங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்களை நடத்தி மகிழ்வாங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆவணி மாதம் வளர்ப்பிறையில் கடவுளை மனமுருகி பூஜித்து அனைத்து நலன்களையும் நாம் பெறுவோம். சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலம்தான் இந்த ஆவணி மாதம் என்கிறாங்க. சூரியன் சிம்மத்தில் வலுப்பெறும் இந்த மாதத்தில் எந்த காரியத்தை செஞ்சாலும் அது பலன் தரும் என்பது நம்பிக்கை. இதனாலேயே இது சிங்க மாதம் எனப்படும். ஆவணி மாதம் வழிபாட்டுக்கு கொண்டாட்டத்துக்கு பெயர் பெற்ற மாதமாக போற்றப்படுது. சிங்கத்துக்கு இணையான மாதமும் இல்லை, சிவனுக்கு இணையான இறைவனும் இல்லை என்கின்றனர் அகத்தியர் மாமுனி. தமிழ் மாதங்களில் ஆவணி 5வது மாதமாக வருது. ஆவணி மூலம், ஆவணி ஞாயிறு, ஆவணி அவிட்டம், புத்ரா ஏகாதசி, காமிகா ஏகாதசி, வரலட்சுமி விரதம் உள்ளிட்ட பல விரத நாட்களும் இந்த மாதத்தில் வருகின்றன. மேலும் ஆவணி மாத செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளும் விரதம் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுது. புதிதாக திருமணமான பெண்கள் மாங்கல்ய பலம் பெற ஆவணி மாத செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மங்கள கௌரி விரதம் அனுஷ்டிப்பாங்க. அதே போல் ஆண்களும் தங்கள் விருப்பங்கள் நிறைவேற ஆவணி சனிக்கிழமையில் பெருமாளுக்கான நோன்பை கடைபிடிப்பாங்க. ஆவணி சோமவார விரதமும் முக்கியமானது. ஆவணி மாதம் சிவபெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் என்பதால் திங்களும் வியாழனும் சைவர்களுக்கு இன்றியமையாத நாட்களாகும். ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். அதே போல் 5லிருந்து சூரிய நமஸ்கார வழிபாட்டை தொடருவது நல்லது. சூரிய நமஸ்காரம், யோகா பயிற்சிகள், வேதம் பயில என ஆன்மீக திருவகுப்புகள் செல்ல ஏற்ற மாதம்தான் ஆவணி மாதம். இந்த மாதத்தில் புதுமனை புகுந்தால் அந்த வீட்டில் சிறப்பான வாழ்க்கை அமையும். இந்த மாதத்தில் திருமணம் செய்தால் வாழ்க்கை இன்பமாக அமையும் என்பதெல்லாம் நம்பிக்கை. அநேக தீமைகள் ஒழிந்து மங்களங்கள் சூழும் இந்த மாதம் நம்பிக்கைக்கும் நன்மைக்கும் ஏற்ற மாதம் என்று
பெரியோர்களால் சொல்லப்படுது. எனவே இந்த மாதத்தில் இறைவனை வழிபட்டு இன்புற்று வாழ்வோம். ஆவணி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மேச ராசியை பற்றி தான். மேச ராசியில் அஸ்வினி தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்தும் உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத செல்வ சேர்க்கை உண்டாகும். அதே நேரத்தில் மனதில் வீண் கவலையும் நீங்கும். எதிலும் ஒரு வேகம் உண்டாகும். அடுத்தவர் விஷயங்களில் தலையிடுவது ரொம்ப கவனமாக இருக்கணும். உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம். எதிலும் அளவுக்கு மீறாமல் இருக்கிறது நல்லது. ஆடம்பர பொருள்கள் சேரும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தன போக்கு நீங்கி வேகம் பிடிக்கும். தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல நேரலாம். எதிர்பார்த்த ஆர்டர் கிடைக்க இருந்து வந்த தாமதம் நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெற்று அதனால் நன்மை அடைவாங்க. குடும்பத்தில் திருப்தியான நிலை காணப்படும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதால் செலவுகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனவர்த்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படும். பிள்ளைகளுடன் மனசுக்கு பிடித்த இடத்திற்கு சென்று பொழுதை கழிப்பீங்க. வீடு மனை போன்ற முதலீடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு எல்லோரையும் எளிதில் வசீகரிக்கும் திறமையும் அதிகரிக்கும். செல்வம் பல வழிகளில் வரும். வாக்குவன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அரசியல் துறையினருக்கு உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க விலகி போவாங்க. முயற்சிகள் சாதகமான பலன் தரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் பற்றிய மனக்கவலை உண்டாகும். பயணங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பரிகாரம் தினமும் கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்கினால் கஷ்டம் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது பரணி. குணத்தில் சாந்தமாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் மனதில் நிம்மதி உண்டாகும். உதவி என்று வர்றவங்களுக்கு தயங்காமல் உதவிகளை செய்வீங்க. இரவில் நல்ல உறக்கம் வரும். மற்றவங்களுக்கு ஆலோசனை கூறும் நிலை உருவாகலாம். ஆடை ஆபரணம் வாங்குவதால் செலவு உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். எதிலும் ஒரு முறைக்கு மறுமுறை யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. இல்லாட்டி பலரை விரோதித்து கொள்ள வேண்டியது இருக்கும். வரவேண்டிய பணம் சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும். பணி நிமித்தமாக வெளியூர் போக வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களது யோசனைகளை கேட்டு நடந்து கொள்வது மனசுக்கு திருப்தியை தரும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் அன்பு நீடிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீங்க. விருந்தினர் வருகை இருக்கும். தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகலும். பிதிரு சொத்துகள் கைக்கு சேரும். கலைத்துறையினருக்கு இருந்த போட்டிகள் அகலும். தடைப்பட்ட பண உதவி கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பீங்க. செலவுகள் குறையும். உடன் பணிபுரிவோர் உங்களது ஆலோசனைகளை கேட்பாங்க. அரசியல் துறையினருக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடை நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். பணவரவு கூடும். சக தோழர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை குறையும். பணவரவு கூடும். செயல்திறமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு கல்வியில் கவனம் செலுத்துவது நன்மை தரும். மாரியம்மனை பூஜித்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். மன நிம்மதி உண்டாகும். அடுத்தது கார்த்திகை 1ஆம் பாதம். அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தனது புத்தி சாதுரியம் மூலமாக காரியங்களை சாதித்து கொள்ளும் திறமையுடைய உங்களுக்கு இந்த மாதம் மனதில் இருந்த கவலை நீங்கி தைரியம் உண்டாகும். எதிலும் லாபத்தை பார்க்க முடியும். எல்லா நன்மைகளும் உண்டாகி உடல் ஆரோக்கியம் பெறும். வாக்கு உண்மையால் எந்த காரியத்தையும் சுலபமாக செய்து முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலைப்பளு குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவாங்க. பணவரவு திருப்தியாக இருக்கும். எல்லாவற்றிலும் முன்னேற்றம் காணப்படும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகளின் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவி கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். எதிர்ப்புகள் விலகும். தாமதமாகி வந்த சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கும். கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீங்க. அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் கிடைக்கும்.
எண்ணிய காரியங்கள் கைகூடும் சூழ்நிலை உருவாகும். அரசியல் துறையினருக்கு ஆலோசனையில் ஈடுபடுவீங்க. தேவையான நிதி உதவி கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. படிச்சுமை குறைந்து காணப்படும். நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும். மேலிடத்திற்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்க்கும் வெற்றி கிடைக்க பாடுபடுவீங்க. எதிலும் முன்னேற்றம் உண்டாகும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது 4000 திவ்ய பிரபந்தம் படித்து வர பெருமாள் அருளால் தடை நீங்கும். குடும்ப ஒற்றுமை உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஆவணி மாத ராசி பலன்களில் மேச ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.